அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களே, நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ். இன்று 12ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 சித்திரை மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஏகாதசி திதி, பூரட்டாதி நட்சத்திரம் சம்பவிக்கிறது. இந்த நாளிலே குருவுக்குரிய நாளாக வழிபாடுக்கு விஷயங்கள் நடைபெறுகிறது. புதுசாக ஸ்கூல் சேரக்கூடிய குழந்தைகள், அதாவது பார்த்திங்கன்னா எல்கேஜி, யூகேஜி, ப்ரீகேஜி, அந்த மாதிரி புதிய பள்ளிக்கு சேர்க்கை செய்யக்கூடிய குழந்தைகளை இந்த நாளிலே அட்மிஷன் செய்வது மிகவும் சிறப்பு. இந்த பூரட்டாதி நட்சத்திரம் என்பது பார்த்திங்கன்னா குருவின் வீட்டிலே அமையப்பெற்ற குருவின் நட்சத்திரம். குழந்தைகள் சாந்தமாக, சாதுரியமாக பள்ளிக்கு சென்று உங்களுக்கு நல்ல மதிப்பெண்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்று. வித்யா ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய படிப்பிற்கான அநேக விஷயங்களை துவக்கக்கூடிய ஒரு நன்னாள் இந்த நாள். சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாளில் சில ஸ்கூலில் அட்மிஷன் இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட இந்த ஸ்கூலில் குழந்தைய சேர்க்கணும் அப்படின்ற ஆசை நிறைய பெற்றோர்களுக்கு இருக்கும். இந்த பெற்றோர்கள் என்ன பண்ணலான்னு கேட்டினா, இந்த நாளில் வரக்கூடிய குரு ஓரையோ அல்லது புத ஓரையிலோ சுக்கிர ஓரையோ, இந்த 3 ஓரைகளே வீட்டில் உள்ள பூஜை அறையில் சுவாமிக்கு பூஜைகள்லாம் முடித்து விட்டு பச்சை அரிசியை எடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டினா ஒரு தாம்பாள தட்டில் கொட்டி குழந்தைய உங்கள் மடியில் உட்கார வச்சு அவர்களுடைய தாய்மொழியினுடைய முதல் எழுத்து, அவங்களுக்கு என்ன தாய்மொழியோ அந்த தாய்மொழியுடைய முதல் எழுத்து, தமிழாக இருக்கும்போது ஆ, அந்த மாதிரி தாய்மொழியினுடைய முதல் எழுத்தை எழுதி இறைவனிடத்திலே சமர்ப்பணம் செய்து குழந்தை நன்றாக படிக்க வேண்டும்னு சொல்லி அந்த அரிசியினை சமைத்து ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யும் பொழுது குழந்தைகள் நல்ல முறையிலே கல்வி கற்று அதீதமான விஷயங்களிலே நல்ல முயற்சிகளை எடுத்து பேர் புகழுக்கான விஷயங்களிலே அமையப்பெறும். இந்த நாள் வழிபாட்டிற்கும் புதிய துவக்கங்களுக்கும் பள்ளி குழந்தைகளை பள்ளியில் சேர்ப்பதற்கும் ஒரு அற்புதமான நாள் இன்று. அன்பார்ந்த மேஷராசினியர்களுக்கு இந்த நாளிலே எதிர்பார்த்த பணவரவு இருந்தாலும் சில நேரங்களிலே உங்களது முன்கோபத்தினால் சில பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சிக்கல். சில நேரங்களிலே ராசி மண்டலத்திலே சூரியன் சஞ்சரிக்கிறார். அதே போல ராசிநாதன் செவ்வாய் பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்திலும் சந்திரனும் 12லே அமையப்பெறுகின்றார். இந்த வேளையிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத கோபங்கள், மனக்குழப்பங்கள் போன்றவற்றையெல்லாம் வரலாம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மத்தியானத்துக்கு மேலே லைட்டாக ஒரு கேர்னஸ், வெயிலில் போகிறதுனாலையோ இல்லைன்னா லோ சுகர், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செக் பண்ணிக்கோங்க. எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடலை மெயின்டைன் செய்வதற்காக இனிப்பு, புளிப்பு, உப்பு, காரங்களை சரிசமமாக உண்டு வாருங்கள். உடல்நிலையுடைய அளவினை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த நேரத்துக்கு இந்த உணவை சாப்பிட்டா இந்த உடம்பு கண்ட்ரோலாக இருக்குன்னு சொல்லி சாப்பிடுங்க. பழங்கள், காய்கறிகளை அதிகமாக சாப்பிட்டு வாங்க. அரிசி சம்பந்தப்பட்ட பொருளை சற்று குறைத்து கொள்வது நல்லது. அன்பார்ந்த ரிஷபராசினியர்களுக்கு இந்த நாளிலே தடங்கல்கள், பல பிரச்சனைகள் இருந்தாலும் அது அனைத்தும் நிவர்த்தி அடைந்து வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஈஸியாக முடியும். உயர் அதிகாரியினுடைய ஒரு நல்ல நட்பு, புதிய மனிதர்களுடைய நட்பு கிடைத்து அதன் மூலியமாக உங்கள் தொழிலை விரிவு செய்து அதனுடைய நல்ல விஷயங்களை பயன்படுத்தி முன்னேற்றத்துக்கான விஷயங்கள் நடைபெறும். அன்பார்ந்த மிதுனராசினியர்களுக்கு உங்கள் ராசிநாதனோடு சேர்ந்த சந்திரன் இந்த நாளிலே தொழில் செய்யக்கூடிய இடங்களிலே பிரச்சனைகள், வியாபாரத்திலே சற்று கவனக்குறைவு, உயரதிகாரிடத்திலே சில பிரச்சனைகள் போன்றவற்றையெல்லாம் ஏற்படும். தொழிலாளர்களுடைய முன்னேற்றங்கள் இருந்தாலும் சில நேரங்களிலே மனக்குழப்பங்களும் தயக்கங்களும் சேர்கிறது. எதிர்பார்த்த பணவரவு இருந்தாலும் உங்களுக்கு தேவையில்லாத குழப்பங்கள், வீண் அலைச்சல்கள் சேரும். அன்பார்ந்த கடகராசினியர்களே,
கடகராசினியர்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்திலே சந்திரன் சம்பவிக்கின்றார். தொழிலினுடைய நல்ல முன்னேற்றங்கள் ஆதாயங்கள் இருந்தாலும் சூரியனோடு இணையும் பொழுது நல்ல லாபங்கள் பெறலாம். ராசியினுடைய நாதனாகிய சந்திர பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருப்பது போது தந்தையார் வழி சொத்துக்கள் சுமூகமான முறையிலே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே போல பூர்வீக சம்பந்தப்பட்ட தொழில்கள் வியாபாரங்கள் அபிவிருத்தியாகும். கொடுத்த கடன்கள் வசூலிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் பாக்கிய ஸ்தானத்திலே போய் சந்திரன் அமையப்பெறுவது மிக சிறப்பான விஷயத்திலே அமையப்படுகிறது. அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு சூரிய பகவானாகப்பட்டவர் 5ஆம் இடத்திலே அமையப்பெற்று குரு பகவான் ராசியினுடைய 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். அதாவது நன்மையும் தீமையும் ஒன்றா நடக்கும்ன்ற மாதிரி 11ஆம் இடத்துலேருந்து குரு ஆட்சி புரிஞ்சாலும் லாபங்கள் இருந்தாலும் இந்த கடின உழைப்பு தான் உங்களை காப்பாற்ற போகுதுன்ற மாதிரி அஷ்டமத்தில் போய் சனி உட்கார்ந்துருக்கார். 8ஆம் இடத்திலே சனி, அஷ்டம சனி கஷ்டத்தை கொடுப்பார் என்பது போல இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தீராத ஒரு பிரச்சனை ராசி மண்டலத்திலே பார்த்தீங்கன்னா கேது சம்பவிக்கின்றார். அதாவது என்ன பண்ணுறது நிலையில் என்ன செய்வதுன்னு தெரியாத ஒரு மனக்குழப்பம், தெளிவற்ற நிலையிலே வாழ்க்கை நகர்ந்து வருகிறது. இறை வழிபாட்டின் மூலியமாக தெளிவு பெறும். அன்பார்ந்த கன்னிராசினியர்களே, கன்னிராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசிக்கு 10ஆம் இடத்திலே குரு பகவான், பதவி உயர்வுகள் இருந்தாலும் சில நேரங்களில் நீங்கள் உருவாக்கின கம்பெனிலேயே உங்களை வேலையை விட்டு நிறுத்தக்கூடிய ஒரு நிலை, வேற ஒரு தொழிலுக்கு நீங்கள் மாறக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே ஒரு நன்மைக்குனே எடுத்துக்கிட்டு போகும்போது உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் சேரும். எதுவும் வாழ்க்கையில் நிரந்தரம் அல்ல என்பதை புரிந்து கொண்டக்கூடிய மனப்பக்குவம் வந்தாலே உங்களது வாழ்க்கை முன்னேற்றமாக செல்லக்கூடிய நிலை சேரும். அன்பார்ந்த துளாராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதனாகப்பட்ட சுக்கிர பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்திலே அமையப்பெற்றிருந்தாலும் அவர் சூரியனோடு இணைப்பெறும்பொழுது உங்களுக்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட உதவிகள், அரசாங்க வேலைகள், அரசு நிறுவன பணிகள், திடீர்னு ஆதாயம், சும்மா ஜஸ்ட்டு ஏதோ ஒரு அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க, டக்குன்னு வேலை கிடைக்கும். எதிர்பார்க்காத நன்மைகள், பல விஷயங்கள் உங்களுக்கு கைகூடும். எதிர்பார்த்த இடத்துல சில விஷயங்கள் சரியில்லைனாலும் எதிர்பாராத விஷயங்கள் அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும். உங்களை நீங்களே நம்ப மாட்டீங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் நடைபெறும். அன்பார்ந்த விருச்சிகராசினியர்களே, விருச்சிகராசினியர்களுக்கு நல்ல விஷயங்கள் கைகூடி இருந்தாலும் சில நேரங்களிலே உங்கள் முன்கோபங்களே உங்களது பிரச்சனைக்கான விஷயங்களை எடுத்து வருகிறது. சில நேரங்களிலே நீங்கள் முன் யோசனையின்றி தேவையில்லாத நபர்களிடத்திலே பழகும்போது அது மிகவும் ஒரு சங்கடத்துக்குரிய சொல்லாக மாறி சில பிரச்சனைகளிலே உங்களை ஆளாக்கிவிடும். எதிர்பார்த்த பணவரவுகள் இருந்தாலும் சில நேரங்களிலே பொருள் விரயங்கள், வீண் விரயங்கள் ஏற்படுகிறது. லாபங்கள் குறைந்திருந்தாலும் சில நேரங்களிலே சில மாற்றங்கள், தொழிலினுடைய சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அன்பார்ந்த தனுசு ராசினியர்களே, தனுசு ராசினியர்களுக்கு நல்ல ஆதாயங்கள். ராசிநாதனாகப்பட்ட குரு பகவான் ராசியை 7ஆம் அதிபதியாக பார்க்குவது, அதோடு இல்லாமல் ராசிக்கு 9ஆம் இடத்திலே அமையப்பெறுகின்ற கேதுவினுடைய சேர்க்கை, ராசிக்கு 3ஆம் இடத்திலே அமையப்படுகின்ற ராகுவினுடைய சேர்க்கை, லாபங்கள் முன்னேற்றங்கள் இருந்தாலும் கடன் என்பது இருந்து கொண்டே இருப்பதாக ஒரு மனக்குழப்பத்திலே இருக்கும். எவ்வளோதான் சம்பாரிச்சாலும் எதனா ஒரு சின்ன கடனால் ஒரு மனக்குழப்பத்திலே இருக்கும். நிம்மதியற்ற வாழ்க்கையினுடைய சில விஷயங்கள், அதே போல் கணவன் மனைவிடத்திலே அடிக்கடி ஒரு கருத்து வேறுபாடு நிலவிக்கிட்டே இருக்கும். அதை இறை வழிபாடு மூலியமாக மாற்றிக்கொண்டு உங்களது உற்சாகமான தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அன்பார்ந்த மகர ராசினியர்களே, மகர ராசினியர்களுக்கு நல்ல ஆதாயங்கள், அறிவு சார்ந்த விஷயங்கள் இருந்தாலும் சிலருக்கு சில இடத்துல பேசக்கூடிய தயக்கத்தினால் உங்கள் முன்னேற்றங்கள் தடைபடுகிறது. வாய் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே உங்களது முயற்சியை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும் உங்களது வாழ்க்கை துணையிடத்திலே கலந்து ஆலோசனை செய்வது மிகவும் சிறப்பு. தொழில் முன்னேற்றமாக இருந்தாலும் பல தொழில்கள் செய்தே நீங்கள் வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு நிலை,
முன்னேற்றத்திலே சற்று குறைவான கவனக்குறைவினால் சில சில பிரச்சனைகள் ஏற்படலாம். எனவே கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. அன்பார்ந்த கும்பராசினியர்களே, கும்பராசினியர்களுக்கு உடல்நிலையிலே கை கால் வலிகள் ஏற்படும். அதே போல அசதிகள், நெடுந்தூர பயணங்கள், வண்டி வாகனிலே செல்லக்கூடிய நபர்கள் சரியாக காற்று நிரப்பி இருக்கிறதான்னு பாருங்கள். பெட்ரோல் இருக்குதான் செக் பண்ணிக்கங்க. ஏன்னா உங்களுக்கு 7.5 சனி நடைபெறுவதால், பாத சனி என்பதால் உங்களுக்கு கால் வலியை கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை சனி பகவான் செய்திடுவார். அதுக்கு நீங்கள் டெய்லியும் காலையில் வாக்கிங் போங்க. நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும். உடல்நிலையினுடைய நல்ல முன்னேற்றங்கள், எதிர்பாராத எனர்ஜிகள் வினையாகும். உங்களுடைய உற்சாகங்கள் குறையும், மனக்குழப்பங்கள் விலகும். தைரியமாக செல்லுங்கள். அன்பார்ந்த மீனராசினியர்களே, மீனராசினியர்களுக்கு சனி பகவான் மீனத்திலே அமையப்பெற்று செவ்வாயோடு இணைகின்றார். அடிக்கடி கோபம் வர்றது, கணவன் மனைவிடையே கருத்து வேறுபாடு, ஆஃபீஸில் உயரதிகாரிகளை பகைத்து கொள்வது, சிலரால் கேளிக்கை கிண்டல்களால் சில பிரச்சனைகள், நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்களுடைய நண்பர்களால் சில சில பிரச்சனைகள் ஏற்பட்டு உங்களது பேர் கெட்டு போகிறது, உங்களுடைய ப்ரமோஷன் தடைபட்டு போகக்கூடிய சில விஷயங்கள், தொழில் சார்ந்த இடங்களிலே நல்ல முன்னேற்றங்கள் ஆதாயங்கள் வந்திருந்தாலும் அது திடீர்னு தடைபெற்று அதுக்கான முன்னேற்ற பாதையே இல்லாமல் தொழில் முடக்கங்கள் ஏற்படுறதுலாம் நடக்கும். கவனமாக இருந்து இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு சிறப்பான பலனை தரும். இந்த 12 ராசிக்காரர்களும் இன்புற்று வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.